அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு உள்ள ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். நம்ம கார்த்திக் அந்த ரெண்டு பேரையும் கோழி அமுக்குன மாதிரி அமைக்கி பிடிச்சாரு. அது சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா நகையெல்லாம் மீட்டாரு. நம்ம கார்த்திக் பிளான் பண்ணி பண்ணாரு. அது சூப்பரா இருந்தது. அததான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அதாவது அவங்க இருக்க ஏரியாவுல வந்து அந்த ஊரு ஃபுல்லா நோட்டீஸ் கொடுத்தாரு. அதாவது நகைக்கு நாங்க கூடுதல் பணம் தாரோம் அப்படின்ட்டு. அந்த நோட்டீஸ் வந்து அவங்க கைக்கு கிடைச்ச உடனே அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு, டேய் நம்மகிட்ட இருக்க நகையை ஃபுல்லா இந்த கம்பெனில கொண்டு கொடுத்துருவோம், இவங்க கூடுதல் பணம் தராங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நான் போய் ரெண்டு நகையோட போய் செக் பண்ணி பாக்குறேன் அவங்க அதிகமா பணம் தராங்களாண்டு. அதுக்கடுத்து நம்ம எல்லா நகையும் கொண்டு போய் பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி அதுல ஒருத்தன் போய் நகையை கொண்டு வச்சா. நம்ம கார்த்திக் வந்து மேல மாடியில இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவன் உள்ள வரையும் அவனை கோழி அமுக்குன மாதிரி அமுக்குனாரு. அதுக்கடுத்து அவனை அடின்னு அடிச்சாரு நம்ம மயிலும் கார்த்திக்கும். அதுக்கடுத்து அவன் எல்லா உண்மையும் சொன்னான். நாங்க இங்கதான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், வாங்க எல்லா நகையும் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து அவனை கூட்டு போய் எல்லா நகையும் மீட்டாரு நம்ம கார்த்திகி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி பஞ்சாயத்து முன்னால நிப்பாட்டினாரு. நம்ம சாமுண்டீஸ்வரி சொத்த புல்லா மீட்டாரு. அந்த சந்திரா அப்படியே அதிர்ச்சி ஆகனா. அந்த டிரைவர் பைய சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. நான் கொஞ்சம் லேட் ஆகி வந்திருந்தா என் அக்கா சொத்தை எல்லாத்தையும் வித்துருப்பாள் அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.